Hello viewers, welcome to Abiran Design Studio. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா fish bone stitches எப்படி போடுறது அப்படிங்கற வீடியோ தாங்க பிகினர்ஸ்க்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் வந்து லீஃப் ஷேப்ல வந்து நான் டிரா பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து லீஃப் மாதிரி நான் டிரா பண்ணிட்டு அதுல மிட் பாயிண்ட் எடுத்துர்க்கேங்க. மிட் பாயிண்ட் வரைஞ்சுக்கோங்க இது போல. நான் ஃபர்ஸ்ட் நான் லூப் எடுத்து வரேன் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கறேங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கு எடுத்ததுக்கு பக்கத்துலயே ஒரு செயின் எடுத்துட்டு வந்து பேக்ல வந்து நான் நாட் போடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குங்களே அங்கேயே வந்து நான் முடிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி தாங்க நான் இத போடுறேன். பட்டன் ஹோல் நம்ம எப்படி எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்து நம்ம லாக் பண்ணுவோம் அதே மெத்தட் தான். இதுவும் அதே மாதிரி மெத்தட் தாங்க. நீங்க வந்து இது போலவே நீங்க இப்ப ரைட் சைடு ஒரு லூப் எடுத்துட்டு வரீங்க அப்படினா லெஃப்ட் சைடுல இது போல ஒரு லூப் எடுத்து வந்து பேக்ல ஒரு குட்டி செயின் போடுறீங்க. இது லாக் ஆயிக்கும். இதுல வந்து fish boneல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் வித்தவுட் நாட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மீனோட முள்ளெல்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம நார்மலா பெட்டல், லீஃப் இதுலலாம் நம்ம போட்டு பிராக்டீஸ் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி வீட்ல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் வந்து சில்க் த்ரெட்ல எப்படி போடலாம்ங்கற வீடியோ நான் அப்லோட் பண்றேங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்ல ஒரு லூப் எடுத்து வரீங்க, அகைன் லெஃப்ட்ல ஒரு லூப் எடுத்து வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே ஒரு லாக் போடுறீங்க. அவ்வளவுதான். இதுதான் பேசிக்ங்க. நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அங்கேயே கொண்டு வந்து நான் முடிக்கிறேங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா, அதே போல தான் நான் வந்து முடிக்க போறேன். முடிஞ்சது. இந்த ஷேப் ஃபுல்லாவே அந்த நான் வரைஞ்சிருக்க லைன் மேல நீங்க வந்து லூப் எடுத்துட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம வரைஞ்ச லைனை விட்டு வெளிய போகாத அளவுக்கு பாத்துக்கோங்க. நம்ம என்ன ஷேப்ல வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்க்குள்ள தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வர மாதிரி பாத்துக்கணும். இப்போ நான் வந்து ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இத சுத்தி வர நான் குட்டி செயின் போட்டு அந்த ஷேப் ஃபுல்லாவே சுத்தி நான் வந்து செயின் போட்டுக்கறேங்க. அவ்வளவுதான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ண இப்போ முடிக்க போறேன். எண்டிங் முடிக்கிறேன். அப்படியே நான் வந்து கன்டினியூ பண்றேங்க. அந்த ஷேப் ஃபுல்லாவே நான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்க போறேன். நான் இதுக்கு வந்து ரொம்ப குட்டியான செயின் தான் யூஸ் பண்ணி நான் போட போறேன். இந்த பெட்டல் ஷேப் இருக்குங்களே அந்த ஷேப் தகுந்த மாதிரி நான் உள்ள கொண்டு போறேங்க. அவ்வளவுதான். இப்போ நான் எங்க முடிச்சிருக்கேன் அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க முடிச்சிருக்கேன் அந்த லைனை சுத்தி நான் போடுறேன். அவ்வளவுதான். இது போலவே நீங்க வந்து வீட்ல பிராக்டீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா போட முடியுங்க. நீங்க பிராக்டீஸ் பண்ணாம வீடியோஸ் மட்டும் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா வீட்ல எல்லாரும் பிராக்டீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் போட முடியும். fish bone வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான். இது நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் மாதிரி வர ஷேப், பெட்டல் ஷேப் இதுல எல்லாம் நம்ம fish bone போடும் பொழுது நமக்கு வந்து நீட்டா அழகா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மீனோட முள் இருக்குங்களே அந்த ஷேப்ல இருக்கும். அதனால தான் நம்ம fish bone ஸ்டிச்சஸ் நம்ம சொல்றோம். இதுல வந்து நான் வித்தவுட் நாட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் போட்டுருக்கேன். அடுத்து நம்ம வித் நாட்ல எப்படி போடலாம்ங்கற வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நான் ஜரி த்ரெட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா போட்டுருக்கேன். இப்போ வந்து நான் ஜரி த்ரெட்ல தான் போட்டுருக்கேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி போடலாம்ங்கற வீடியோ தாங்க நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ற போறேன். இப்போ நான் வந்து அந்த ஷேப் ஃபுல்லாவே நான் போட்டேன் இல்லைங்களா, அதை சுத்தி வர நான் செயின் இது போல நான் போட்டுக்கறேங்க. கண்டிப்பா நீங்களும் இது மேல பிராக்டீஸ் பண்ணுங்க. பிகினர்ஸ் வந்து நீங்க ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்லாம் நான் கிளியர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. இது போல நீங்க பிராக்டீஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட் போட்டது பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி fish bone போடலாம் அப்படிங்கற வீடியோ அப்லோட் பண்றேங்க. Thank you. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends.